வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பையோட லேட்டஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரே நாளில் 2 தோல்விகளை தழுவி இருக்கிற மும்பை ஃப்ரான்ச்சைஸ். ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டவுன் எம்ஐ எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல ஒரே நாளில் மேட்ச் விளாண்டாங்க. ஸோ எஸ்ஐ T20 லீக்ல எம்ஐ கேப்டவுன் எம்ஐ எமிரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IL T20ல இருந்தது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ஐ கேப்டவுன் vs JSK அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மேட்ச். ஸோ அந்த மேட்ச்க்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு சர்ப்ரைஸ் அடிஷனா செம்ம த்ரில்லராக போன மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்ஐ எமிரேட்ஸ் vs துபாய் கேபிட்டல்ஸ் தான். துபாய் கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு வின் பண்ணாங்க. எம்ஐ எமிரேட்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபசல் ஃபராக்கி தலைவன் வந்துட்டு 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்து அசதி இருந்தாப்புல. நிக்கோலஸ் பூரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஆஃப் செஞ்சுரிலாம் போட்டிருந்தாரு. கடைசி ஓவர் பொலார்ட் ஸ்ட்ரைக்ல 6 பால் 13 ரன் அடிக்கணும் ஒரு சுச்சுவேஷன்ல 11 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அக்னா கனாஃபரை ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 19th ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னா கனாஃபர் வெறும் 5 பால் வந்து ஃபேஸ் பண்ணி ரன்களே அடிக்காம இருந்திருப்பார். அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இந்த மேட்சோட தோல்விக்கு அது ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா 19th ஓவரில் ஓலி ஸ்டோன் பவுல் பண்ணி வெறும் 1 ரன் தான் விட்டு கொடுத்தாரு. அந்த ஓவரில் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். அதே எம்ஐ கேப்டவுன் vs JSK மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டவுன் 140 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ JSK 141 ரன்ஸ் அடிச்சா வின்னு சொல்லி கிளம்புறாங்க. அந்த ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெயின் அஃபெக்ட் ஆகி அந்த இடத்துல JSK வந்துட்டு 6 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்துட்டு மேட்சை DLS மெத்தட்ல வின் பண்ணிட்டாங்க. ஸோ எப்பவுமே 10 பால் பவர் பிளேலேயே ஸ்ட்ரைக் பண்ணுவார். அதே மாதிரி டேவான் கார்னோட விக்கெட்ல எடுத்தாரு. பட் ஆனால் வந்துட்டு மழை அப்படிங்கிறது அந்த நமக்கு எகின்ஸ்டா போச்சு. ஸோ எம்ஐ கேப்டவுனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் லிண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒட்டிகேர் இவங்க 2 பேருமே வந்து 40+ அப்படிங்கிற அந்த ரன்ஸையும் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எம்ஐ கேப்டவுனுக்கு நேற்று டே அப்படிங்கிறது வந்துட்டு 2 சைட்லையுமே ஹார்ட் பிரேக். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ரன் வித்தியாசத்தில், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்னால அஃபெக்ட் ஆகி அந்த இடத்துல தோல்வி. ஸோ டோட்டலி வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஹார்ட் பிரேக்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா கிளியரான லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லாஸ் நம்ம ஃபைட் பண்ணாமல் தோத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒன்று 1 ரன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுவும் அந்த 19th ஓவரில் கண்டிப்பாக ஏதாவது விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா வின் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மழைனால வந்துட்டு இந்த மாதிரி ஆனது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருந்தது. நீங்கள் இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டீம் இந்தியாவோட T20 ஸ்குவாட் வெர்சஸ் இங்கிலாந்து வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த T20 ஸ்குவாட்ல வந்துட்டு சர்ப்ரைஸான அடிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன்சி அக்ஷர் பட்டேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி வந்துட்டு இவங்க என்ன மைண்ட் செட்டில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக புரியல. ஏன்னா வந்து ஸ்குவாட்ல ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. ஸோ அப்போ ஹர்திக் பாண்டியா இருந்தும் வைஸ் கேப்டன்சி அக்ஷர் பட்டேலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சும்மா சரி ஓகே சீரியஸ் கொடுத்துரு வைஸ் கேப்டனாக இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்களான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்திருக்கிறார். வாஷிங்டன் சுந்தர் மீண்டும் T20 சைட்ஸ்குள்ள உள்ள வந்திருக்கிறாரு. முகமது ஷமி மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி T20க்குள்ள வந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நியூ எடிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு. துருவ் ஜோரல் சஞ்சு சாம்சன் தான் வந்து கீப்பர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ரிஷப் பண்ட் வந்துட்டு இந்த ஒரு T20 ஸ்குவாட்ல இருந்து வெளியேறி இருக்கிறாரு. துருவ் ஜோரல் உள்ள வந்திருக்கிறார். ஸோ இது வந்துட்டு இன்னொரு வேல்யூவான எடிஷன். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கை அதுக்கப்புறம் திலக் வர்மா ரிங்கு சிங். ஸோ விக்கெட் கீப்பர்ஸ் சஞ்சு சாம்சன் துருவ் ஜோரல் ஆல்ரவுண்டர்ஸா ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர். பவுலிங்ல பேஸ் அட்டாக்ல ஹர்ஷதீப் சிங் ஹர்ஷித் ராணா அதுக்கப்புறம் முகமது ஷமி. ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயி வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ்ல இருக்கிற ஸ்பின்னர்ஸும் உள்ள கை கோத்துக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்குவாட் வந்துட்டு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாடாக தான் தெரியுது. இங்கிலாந்து சீரீஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒர்த்தான ஸ்குவாடு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்கணும். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவுக்கு ப்ரெஷர் இருக்குமான்னா மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் இங்கிலாண்டில் வந்துட்டு நம்ம வந்து இங்கிலாந்து கூட அந்த T20 சீரியஸ் அப்படிங்கிறத வந்து தோத்ததே கிடையாதுங்கிற ரெக்கார்டு இருக்குது. ஆல்ரெடி நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பீர் ஏரால போயிட்டு இருக்கிறதுனால இந்த ரெக்கார்டையாவது கண்டிப்பாக வந்துட்டு காப்பாற்றி வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட். ஸோ டோட்டலி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் இப்போ ஒரு ஆப் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட குரூப் ஸ்டேஜஸை இப்போ வந்துட்டு நம்மளுடைய பும்ரா மிஸ் பண்ண போகிறதா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸஸ் வந்துட்டு டைம்ஸ்லேருந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸோ அந்த ஒரு குரூப் ஸ்டேஜை அவர் மிஸ் பண்ணி மறுபடியும் இன்ஜுரி வந்துட்டு பெரிய லெவலில் தான் இருக்குங்கிற மாதிரிலாம் ஏதாவது ஆச்சுன்னா ஐபிஎல்லையும் அவர் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஐபிஎல்லை அவர் வந்து மிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டை நோக்கி போகணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இப்போ அதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. நமந்தீரை வந்துட்டு பவுலிங்க்கு ரெடியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமந்தீரை பொறுத்த வரைக்கும் அதாவது பும்ராக்கு நம்ம எடுக்க போகிற ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வேற. ஏன்னா அவர் வந்து பேசர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஸ்பின் பவுலிங் தான் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்து கேகேஆருக்கு எகென்ஸ்டான மேட்ச்லலாம் அவர் பவுலிங் பண்ணியிருக்கிறார். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயசூரிய ட்ராஃபியில் குவார்டர் ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்காக வந்து அவர் வந்து பவுலிங் பண்ணி 7 ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கிறதுல எடுத்திருந்தார். டீம் அந்த இடத்துல வின் லைன் அப்படிங்கிறத கிராஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நமந்தீரோட பவுலிங் அப்படிங்கிறது டொமஸ்டிக்கில் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக அவரோட பவுலிங் அப்படிங்கிறது வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு நமந்தீரை அவங்க ஆர்டிஎம் மூலியமாக தான் வாங்கினாங்க. ஸோ ஆர்டிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அதனால் அவரோட பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு தான் எம்ஐ மேனேஜ்மெண்ட் இப்போ நமந்தீரோட பவுலிங்க்கு வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பும்ரா இப்போ வந்துட்டு இந்த குரூப் ஸ்டேஜஸை மிஸ் பண்ணி ஸோ அவர் வந்துட்டு என்சிஏக்கு போய் அங்கேருந்து எப்படி வந்துட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத வச்சு தான் ஐபிஎல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பும்ரா நம்ம பெருசாக பேச தேவையில்ல. ஆல்ரெடி இன்ஜுரியிலேருந்து கம்பேக் பண்ணி தான் இப்போ செமஸ்டாராக இருக்கிறாரு. ஸோ அவரோட கம்பேக் மறுபடியும் இன்ஜுரி விஷயம் கிரிசஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட ஒப்பீனியனில் வந்துட்டு ஸோ பும்ரா இல்லை அப்படின்னா பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் நமந்தீரோட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.